ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஆர்ஆர்பி ரயில்வேஸ்லேருந்து ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லைங்க, 32,438 வேக்கன்சிஸ். ஸோ ஹியூஜ் வேக்கன்சிஸ் ஆல் ஓவராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் 29,000 அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் இது கூட ஹெச்ஆர்ஏ டிஏ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. முக்கியமாக இதுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக 22/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டிலேருந்து கொடுத்துருக்கூடிய குரூப் டி வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் 22/1/2025 நமக்கான பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 23/1/2025 ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதி பார்த்திங்கன்னா 22/2/2025, கிட்டத்தட்ட 1 மந்த் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைம் லைனை பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 7th சிபிசி, அதாவது 7th பே கமிஷன் படி லெவல் 1 உங்களுக்கு இனிஷியல் பே 18,000, பேசிக் 18,000 இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ டிஏ எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி நமக்கு பெரிய பெரிய சிட்டிலாம் வேலை பார்த்திங்கன்னா 34,000 வரைக்கும் நமக்கு சேலரி கிடைக்கும். அதுக்கு ஒவ்வொரு சிட்டி XY சிட்டின்னு தனித்தனியாக பே ஸ்கேல் இருக்குது. ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டோட்டல் வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 32,438 வேக்கன்சிஸ் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷம், OPC அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய வயது வரம்பு பாருங்கள். அஸ் பர் த நார்மல் கோர்ஸை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 33, ஏஜஸ் அப்ளிகபிள் டு த சிஎனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒரு 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் பார் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது நீங்கள் சர்டிஃபிகேட் படி டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த அனெக்சர் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்லணும்னா 50வது பேஜில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் அசிஸ்டன்ட் எஸ்என்டிக்கு என்ன படிச்சிருக்கணும், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பு என்ன படிச்சிருக்கணும், அதேமாதிரி அசிஸ்டன்ட் லோகோ செட்டுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், அசிஸ்டன்ட் ஆப்ரேஷனுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியான ஒவ்வொரு பதவிக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், 100 rupees மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி இடபிள்யூஎஸில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. அதுவும் எப்படி பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இவங்கெல்லாம் 500 பே பண்ணணும். எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 400 ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 250 கிட்ட சொல்கிறாங்க. அந்த 250 உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓபிசி இடபிள்யூ சர்டிஃபிகேட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் இருக்கணுமோ அதன்படி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பே ஸ்கேல் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இஷ்யூ இருந்துச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இஷ்யூ சால்வ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் வந்து ஒருவேளை ஃபீஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு எரர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களை எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ரெக்யர்மெண்ட் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒரு சிபிடி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 90 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸு, அதே மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு 30, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 20. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரத்துக்கு எக்ஸாம். ஸோ இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எவ்வளோ சைஸில் இருக்கணும், எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்ற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதன்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான வெப்சைட் இருக்குது. அதையுமே நம்ம வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நல்லா டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாமே மீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்குமே வீடியோ கீழே டேரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.